என் தலைக்குள்ள ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கு. நான் என்ன பண்ணாலும் அதை என்னை விட்டு போகவே மாட்டேங்குது. இதுக்கு ஒரே வழி இதுதான். தற்கொலை பண்ணுறவங்க கோலைன்னு நினச்சேன், ஆனால் அது தப்புன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். எல்லா பிரச்சனைக்கும் தற்கொலை தான் தீர்வு. சாகிறதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டுக்கிட்ட மட்டும் நான் பேசிடணும். மச்சான் என் மேலே உயிரே வச்சிருக்கிறான், நான் இல்லைன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவான். ஹலோ மச்சான், டே நான் சாக போகிறேன்டா மச்சான். சாக போறவன் எனக்கு ஏன்டா கால் பண்றேன்? எனக்கு தூக்கம் வருது, நம்ம போன வைடா. டே மச்சான் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுடா. நான் உண்மையாகவே சாக போகிறேன்டா. என்னது சாக போறியா? இப்போ சாக போற மச்சான்? கையில் விஷம் வாங்க கூட காசு இல்லைடா மச்சான். அதனால நான் தூக்கு போட்டு தானே சாக போகிறேன். தூக்கு போட்டு சாக போறியா? அப்பா நீ எப்படி நீ ஃபேண்டனை தூக்கு போட்டு சாவ? நான் சொல்றது நல்லா கேட்டுக்க. நம்பர் 1, ஃபேன்ல தூக்கு போறதுக்கு முன்னாடி ஃபேன்ல நல்லா தொங்கிப்பா. ஏன்னா ஃபேனு கீழே விழுந்துடக்கூடாது. நம்பர் 2, நீ வச்சிருக்கிற கயிறை நல்லா இழுத்துப்பா. ஏன்னா நீ தூங்கிட்டு இருக்கும் போது அது அன்று விழுந்துடக்கூடாது. நம்பர் 3, நீ ஆலோசனை கிடக்கும் போது எனக்கு மட்டும் கால் பண்ணிடாத. அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயம், இப்ப நீ கால் பண்ணிருக்கிறதும் என் நம்பர் தான். அதனால வேற யாராவது 4 நம்பருக்கு கால் பண்ணிட்டு அப்புறம் தூக்கு போட்டு ஓ எக்ஸ பழி வாங்குறதுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டுக்கிட்டு இருந்தியே, அதுக்கான நேரம் தான் இது. என்னடா மச்சான் ஒரு பேச்சுக்கு கூட சாகக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேங்கிற மச்சான். சாகிறதுக்கு முன்னாடி கூட எனக்கு ஓம் குஞ்சு தாண்டா எனக்கு நான் வந்துச்சு. அதனால நான் உனக்கு கால் பண்ணேன். ஏண்டா நீ சாகும் போது ஏன் மூஞ்சிதான் உனக்கு வரணுமா? போன வைடா, போன வைடா. என் பேர் தாங்க சந்தோஷ். ஆனால் என் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லைங்க. என் வாழ்க்கையில் நினச்சது எதுவுமே நடக்கலை, நினச்சது எதுவுமே கிடைக்கல. நினச்ச வேலை கிடைக்கல, நினச்ச வீடு கிடைக்கல, நினச்ச ஊர் கிடைக்கல, நினச்ச நண்பர்கள் கிடைக்கல. ஏன் நினச்ச பொண்ணுலேருந்து நினச்ச ஒன்று கூட என் வாழ்க்கையில் கிடைக்கவே இல்லைங்க. வாழ்க்கையில் தோற்று போனதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுனா அது நான் தாங்க. இப்போ கூட பாருங்க, என் குடும்பத்தில் சண்டை தான். அப்பா அம்மா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னங்க நம்ம பையனுக்கு வயசாயிட்டே இருக்குதுங்க. காலத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா தானே அவனுக்கும் ஒரு பொறுப்பு வரும். சோம்பேறி சாப்பாடு கூட சாப்பிட்றதுக்கு சோம்பேறி பண்ணுவான்டி. அப்படிப்பட்டவனை தாண்டி ஓம்பில்லை. அவனே ஒரு தெண்டச்சோறு, ஏதோ பெத்து தொலைச்சிட்டேன்னு சோறு போட்டுக்கிட்டு இருக்கேன். இதில் அந்த நாய்க்கு கல்யாணம் வேற. ஏங்க அவனை கரிச்சு கூட்டிகிட்டே இருக்கிறீங்க? அவனும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரத்தானே போகிறான், அதை நீங்கள் பார்க்கத்தானே போகிறீங்க. முதல்ல அவனை வேலைக்கு போக சொல்லு. பையன் படித்தா மட்டும் போதாதுடி, ஏதாவது வேலையும் இருக்கணும். கையில் கொஞ்சமாவது 4 காசு இருக்கணும். வயசு 30 ஆகுது, ஏதாவது உருப்படியாக பண்ணியிருக்கானா? இவனுக்கு சப்போர்ட் வேற நீ பண்ற. என்னங்க அவனுக்கு என்ன வருதோ அதை தானங்க செய்ய முடியும். என்ன வரத்தானே செய்ய முடியும்? என்ன நினைச்சிட்டு இருக்க அவன் மனசுல? ஏதோ ஒரு பிச்சைக்காரன் கூப்பிடுறான் பாரு, என்னன்னு கேளு. என்னங்க அது பிச்சைக்காரன் இல்லைங்க, நம்ம பிள்ளைங்க. 2 ஒண்ணுதான். அவன் வீட்டுக்கு வெளியே நின்று பிச்சை எடுக்கிறான், இவன் வீட்டுக்குள்ள நின்று பிச்சை எடுக்கிறான், அவ்வளவுதான் வித்தியாசம். அம்மா அவர் அமைதியா இருக்க சொல்லுங்கம்மா, ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படித்தாண்டா பேசுவேன், என்ன பண்ணுவேன்? இஷ்டம்னா இரு, இல்லாட்டி வீட்டை விட்டு வெளியே கிளம்பு. வேலைக்கு போக துப்பு இல்ல, கோவம் மட்டும் சுள்ளுன்னு வருதோ. அம்மா அவரை சும்மா இருக்க சொல்லுமா, ரொம்ப டென்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்காரு. நானும் பார்த்துட்டு இருக்கேன். யோ என்ன நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஓவரா பேசிட்டு இருக்கேன். ஏன் டாடா பிள்ளை ஃபேமிலியா? நான் பிறக்கும் போது பணக்காரனா பிறந்தியா? இங்க அம்மாவை கட்டினதுக்கு அப்புறம் தானே உனக்கு எல்லாம் வந்துச்சு. இன்னும் ரொம்ப ஓவரா பேசிட்டு போற. டேய் அப்பாவை பார்த்து என்ன வார்த்தைடா சொல்ற? வாயை மூடுறா. நீ சும்மா இருமா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. என்னமா இவர் மட்டும் தான் பேசிக்கிட்டே இருக்காரு. நானும் எவ்வளவு நாள் பொறுத்து போறது. என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க நாயே? என்னங்க என்னங்க அடிக்காதீங்க அடிக்காதீங்க. டேய் வாயை மூடுறா. இனிமே ஒரு நிமிஷம் கூட உன் பிள்ளை இந்த வீட்டுல இருக்க கூடாது. அவனை வீட்டுக்குள்ள சேர்த்துனா நீ இந்த வீட்டை விட்டு ஓடி போயிரு. ஒண்ணு நான் இந்த வீட்டுல இருக்கணும், இல்லைன்னா அவன் இந்த வீட்டுல இருக்கணும். உனக்கு புருஷன் முக்கியமா பிள்ளை முக்கியமா? நீயே முடிவு பண்ணிக்கோ.
ஐயோ, என் வீட்டுல மட்டும் ஏன் தான் இந்த பிரச்சனை நடக்குதோ? ஒரு பக்கம் பிள்ளை, ஒரு பக்கம் புருஷன், யாருமே அடங்குற மாதிரி தெரியலையே. ஐயோ கடவுளே, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? ஐயோ, நீ என்னையா நான் விட்டு விட்டு போக சொல்றது? நானே போறேன். இனிமே இந்த வீட்டு வாசப்படிய மிதிக்க கூட மாட்டேன். நான் செத்தா கூட என் மூஞ்சில நீ முடிக்கவே கூடாதுயா. என்ன உன் கண்ணு முன்னாடி எப்படி முன்னேறி வர மட்டும் பாரு. டேய் போகாதடா, டேய் தயவு செய்து போகாதடா, போகாதடா தம்பி, போகாதடா. பிரியா, எப்படிமா இருக்க? உன்னை போய் நான் பார்க்கணுமா? அம்மா, உன் குரலை கேட்டதுமே எனக்கு இருந்த எல்லா கஷ்டமும் பறந்து போச்சு. அந்த வானம் இருக்கே, வானம், அது எவ்வளோ பெருசோ அந்த அளவுக்கு நான் உன்னை நேசிக்கிறேன். இந்த பூமி இருக்கே, இந்த பூமி, அது எவ்வளோ அழகா இருக்கோ அதை விட நீ ரொம்ப அழகா இருக்கம்மா. உன்னைய மாதிரி ஒரு பொண்ணை இந்த பூமியை நான் பார்த்ததே இல்லை. பிரியா, பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமா இருக்கோ அவ்வளோ உயரமா நம்ம காதல் இருக்கும். என்னைக்கு நினைச்சுன்னு இருக்கும் பிரியா, நினைச்சுன்னு இருக்கும். உன் கண்ணு இருக்கு, என் கண்ணு. போதும் நிப்பாட்டு, இந்த லவ்லாம் நமக்கு செட் ஆகாது. லெட்ஸ் பிரேக் அப். என்ன பிரியா சொல்ற? என்ன சொல்ற? ஒருவேளை டவர் கிடைக்கலையோ? ஹலோ பிரியா. அதெல்லாம் நல்லா தான் கேக்குது. எங்க வீட்ல எனக்கு வேற மாப்பிள்ள பார்த்துட்டாங்க. நானும் உனக்காக 8 வருஷம் வெயிட் பண்ணி பார்த்துட்டேன். இனிமே நானும் வெயிட் பண்ண முடியாது. இந்த லவ்லாம் நமக்கு செட் ஆகாது. குட் பை. இல்ல, நீ சும்மா சொல்ற. நீ ஏதோ ஒரு கோபத்துல பேச நினைக்கிறேன் பிரியா. பிரியா பிரியா, ஒரே ஒரு சான்ஸ் கொடு பிரியா. வாழ்க்கையில எப்படியாச்சும் முன்னேறி காமிக்க பிரியா. ப்ளீஸ் பிரியா, ப்ளீஸ் பிரியா. ஒரு தடவை வேணான்னு முடிவு பண்ணிட்டா வேணான் தான். உன்னை நம்பி வந்து என்ன கஷ்டப்பட சொல்றியா? உன்கிட்ட என்னடா இருக்கு? வீடு இருக்கா? வாசம் இருக்கா? வேலையாவது இருக்கா? ஒன்னும் இல்லாத பரதேசி தானே நீ. பிரியா பிரியா, என்ன பிரியா சொல்ற? பிரியா, நம்ம 8 வருஷமா லவ் பண்ண பிரியா. நான் உன்னை உண்மையா லவ் பண்ண பிரியா. என்ன பிரியா அப்படி சொல்லிவிட்ட? நீ என்னை உண்மையாவே லவ் பண்றீனா எனக்கு மெசேஜ் பண்ணாத, கால் பண்ணாத, சேட் பண்ணாத. நான் உயிரோட இருக்கணும்னு நீ நினைச்சினா என் மூஞ்சிலே முழிக்காத. பிரியா, என்னை விட்டு போகாத பிரியா. பிரியா, என்னை விட்டு போகாத பிரியா. பிரியா பிரியா பிரியா. டேய் என்னடா பச்சான், என்னடா இந்த பக்கம்? நீ இந்த பக்கம்லாம் வரமாட்டியே. அது ஒன்றும் இல்லைடா, வீட்டில் ஒரே சண்டை. வேலைக்கு போன்னு ஒரே டார்ச்சர் பண்ணுறான் மாப்பிள்ள. அப்படியா? வீட்டுக்கு போகவே எனக்கு பிடிக்கலடா. என்ன வேலைக்கு போக? சொல்லு. என்ன வேலைக்கு போக மாட்டேன்னா சொல்கிறேன். படிச்சதுக்கு ஏற்ற வேலை கிடச்சா போகிறேன்னு சொல்கிறேன். எவனும் வேலை தர மாட்டேங்கிறான். நான் என்ன செய்ய முடியும்? டேய், படித்த வேலை கிடைக்கிற வரைக்கும் கிடைச்ச வேலையை போய் செய்யணும்டா. டேய், எனக்கு முன்ன பின்ன ஹார்ட் ஒர்க் பண்ணி பழக்கமே இல்லைடா. மளிகை கடைக்கு வேலைக்கு போனால் அங்கேயே வெயிட் தூக்க சொல்கிறாங்க. இவன் நல்லா படிச்சுட்டு கஷ்டப்படுறமேனு ரொம்ப மனசுலாம் வலிக்குது தெரியுமா மச்சான்? உழைக்காம வேர்வை சிந்தாம ஈஸியாக பணக்காரனாகிறதுக்கு ஏதாவது வழிகள் தான் சொல்கிறான். எங்கள் அப்பாட்டையும் அம்மாட்டையும் ரொம்ப சவால் விட்டுட்டு வந்துட்டேன்டா. அதை மட்டும் நிறைவேற்ற முடியலன்னா ரொம்ப அசிங்கமாக போயிடும் மச்சான். பணம் பணம் பணம், அது இல்லாதவன் பணம் பணம் பணம். மச்சான், மணி மேக்ஸ் மெனி திங் நீ கேள்விப்பட்டிருப்படா. இந்த மணி இல்லாட்டி ஒன்றுமே இல்லை. பணம்னா பணமும் ஆய பழக்கம். அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு, சரியா? பணம் இருந்தா இந்த உலகமே உன் காலடி கீழடா. நீ குளிச்சு ரெடியாகு, ஒரு முக்கியமான இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு. அவங்க சொன்னதை மட்டும் நீ செஞ்சுன்னு வச்சுக்க, நீ பணமழையில் நனைஞ்சுக்கிட்டே இருக்கலாம்டா. பணம் கொட்டுன்னு கொட்டிக்கிட்டே இருக்கு மச்சான். நீ ரெடியாகு, நம்ம கிளம்பலாம், சரியா? டேய் மச்சான், இத்தனை நாளாக நீ எங்கடா இருந்த? எனக்கு நல்ல வழி காட்டுறதுக்குன்னே நீ இந்த பூமியில் பிறந்திருக்கடா மச்சான். மச்சான், அவ போயிட்டா மச்சான். என்னை விட்டுட்டு போயிட்டா மச்சான். 8 வருஷம் லவ் மச்சான். இப்போலாம் லவ்வெல்லாம் 3 மாதம் தாங்கிறது பெரிய விஷயமா இருக்கு. ட்ரெஸ்ஸை மாற்றுற மாதிரி ஆலயம் மாற்றிட்டு போயிட்டாரு. ஆனால் இந்த பணம் இருந்துச்சுன்னா எல்லாம் என்னை தேடி வந்துன்னு சொன்ன பாத்தியா? அதுலேருந்து என் வாழ்க்கையில் ஒரு திருப்பு மனம் வந்துடுச்சுடா மச்சான். இனிமே உனக்காக நான் என் உயிரையும் கொடுப்பேன்டா மச்சான். புண்பட்ட மனசை புகை விட்டு ஆத்துடா. சரி, இதை ஆர்டர் பண்ணுவோம் மச்சான். ஏய் தம்பி,
வாடா. சொல்லுங்கண்ணே, என்ன சைடிஷ் வேணும்? என்ன இருக்கு? சார் நம்மக்கிட்ட நடக்கிறது, பறக்கிறது, நீந்துறது, ஊறுறது எல்லா ஐட்டமே இருக்குது சார். உங்களுக்கு என்ன சார் வேணும்? எல்லாமே இருக்கா? எல்லாமே இருக்குது சார். தம்பி, திமிங்கலம் இருக்கா? இல்லைங்கண்ணே. சரி, அட்லீஸ்ட் ஒட்டகமாவது இருக்கா? அதுவும் இல்லைங்கண்ணே. சரி, நெருப்பு கோழியாவது இருக்கா? அடுப்பில் எரியிற கோழி இருக்குது, ஆனால் நம்மக்கிட்ட நெருப்பு கோழிலாம் இல்லைண்ணே. சரி, ஸ்னேக்காவது இருக்கா? பக்கத்தில் ஸ்னேகா வேணா இருக்கானே, நம்மகிட்ட ஸ்னேக்லாம் இல்லைண்ணே. நானும் பார்த்துட்டு இருக்கேன், வந்தலேருந்து என்ன நீ பாட்டுக்கு திமிர்த்தனம் பண்ணிட்டு இருக்க? கேட்டதுக்கு எதுக்கு ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டேங்க? என்னதாண்டா இருக்கு உன் கடையில்? அண்ணே, நம்மக்கிட்ட சிக்கன் 65, சிக்கன் சுக்கா, மட்டன் சுக்கா தானே இருக்கு. ஏன்டா பழுகிற நீ? ஏழுகிற நீ? அடிச்சா அழுகாவ என்னன்னே செய்வாங்க. அண்ணதான் அடிச்சேன், சிரிச்சுக்கிட்டே சொல்லு. சிக்கன் 65 லாலிபாப். சூடா, சுவையா, மனாமா. சுடுதண்ணி போய் எடுத்து வா போ. என்னது சுடுதண்ணியா? சரிண்ணே. இவ்வளோ நேரம் வாய் வலிக்கே சொன்னனே, பைத்தியக்காரன் நாய் சுடுதண்ணி கேட்குறான் பாரு. இன்னைக்கு எவன் மூஞ்சில முழிச்சனே தெரியலையே, இந்த பைத்தியக்காரன் இருந்து மாட்டிக்கிட்டேனே. அண்ணே, காலையிலேருந்து போதையை போட்டு அக்கப்போர் பண்ணுறாங்கண்ணே, என்னன்னு போய் பாருங்கண்ணே. டேய், யாருடா கை வைக்கிறீங்க? டேய், டேய், யாரை அடிக்கிறீங்க? டேய், யாரை ஏன் மேல என் ஃப்ரெண்ட் மேல கை வச்சுற? டேய், உன்னை சும்மா விட மாட்டேன்டா. டேய், ஏய் ஏய் ஏய், என்ன பண்ற? ஏய் 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 ஏய். ஏய், என்னடா பிரச்சனை? யோ வேட்டு, போய் என்னன்னு பாரு. சார் ஒன்று சரிங்க சார், இந்த போய் பார்த்துட்டு வரேன். டேய், என்னடா பண்ணிருக்கீங்க? ஊது. டேய், ஊதுடா. எப்பா, என்ன கர்மத்தை குடிச்சாங்கன்னு தெரியல. என்னடா என்ன நாத்தனை ஆடுது? சார் குடிச்சிருக்காங்க சார். யோ வேட்டு, போய் வண்டியில் என்ன இருக்குன்னு பாரு. ஏய், தரா வண்டியா? ஏடா வச்சிருக்க வண்டியில? சார் கஞ்சா பொட்டலமா வச்சிருக்காங்க சார் வண்டியில. சார் பக்கத்துல ஒரு பையனை அடிச்சு போட்டிருக்காங்க சார். ஏய் வாங்கலாங்க. யோ வேட்டு, போய் அடிச்சு எடுத்துட்டு வந்த நாய்களை. இந்த நாய்களை அடிச்சு அடிச்சு என் கைதாயா வலிக்குது. வந்து சேர்றாங்க பாரு நமக்குன்னு. பா. CC 5324 சுரேஷ் சந்தோஷ் vs கல்லல் PS. சுரேஷ் சந்தோஷ். மே ப்ளீஸ் யுவர் ஆனர், ஐ ஆம் ஃபார் A2. கோட்டார் சார்ஜ் ஷீட்டில் A2க்கு மது அருந்து பழக்கம் கிடையாதுன்னு போட்ட இதே போலீஸாக தான் எஃப்ஐஆரில் என்ன போட்டிருக்காங்கன்னா A2 மது அருந்து விட்டு அவரே வாகனம் ஓட்டி வந்தார்னு சொல்கிறாங்க. ஆனால் A2க்கு வண்டி ஓட்டவே தெரியாது. வண்டி ஓட்ட தெரிஞ்சிருந்தா அவர் விபத்து ஏற்படுத்த வேண்டிய அவசியமும் கிடையாது. மது அருந்துறவரால் மட்டும்தான் விபத்து ஏற்படுத்த முடியும். அந்த பார்வையில் பார்க்கும்பொழுது A1 தான் மது அருந்து விட்டு கஞ்சாவோடு வந்து சிக்கியிருக்கார். அதை போலீஸார் தெளிவாக எஃப்ஐஆரில் சார்ஜ் ஷீட்டில் 161 ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. பார்வை மகதரில் உள்ள சாட்சியை அரசு தரப்பு சாட்சியாக PW6 விசாரிச்சிருக்காங்க. அதில் உள்ள சாட்சி என்ன சொல்லியிருக்காருன்னா தெளிவாக சொல்லியிருக்காரு. முதலாவது எதிரி சுரேஷ் வாகனத்தை ஓட்ட, இரண்டாவது எதிரி சந்தோஷ் பின்னே அமர்ந்து வந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த வாகனத்தை எங்கேருந்து கிளம்புனாங்களோ அங்கே உள்ளவர்கள் முதலாவது எதிரி சுரேஷ்
கஞ்சா பொட்டலத்தை வாங்கி வாகனத்தில் வைத்ததையும் பார்த்துள்ளார்கள். நேரடி சாட்சியம் மற்றும் சூழ்நிலை சாட்சியம் அனைத்தும் முதலாவது எதிரிக்கு எதிராக மட்டுமே உள்ளதால் சந்தேகத்தின் பலனை எதிரிக்கு இரண்டாம் எதிரிக்கு அளித்து அவரை விடுதலை செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் மை யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். குற்றவாளி சுரேஷ் என்பவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 8 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கிறேன். ஓட்டுநர் உரிமத்தை நிரந்தரமாக ரத்து செய்வதோடு வாகனத்தை பறிமுதல் செய்து உத்தரவிடுகிறேன். குற்றவாளி சந்தோஷ் என்பவருடைய குற்றங்கள் நிரூபிக்கப்படாத காரணத்தினால் அவருக்கு ரூபாய் 5 லட்சம் ரூபாயை அபராதமாக வைத்து இந்த கோர்ட் தீர்ப்பளித்து விடுவிக்கிறது. உனக்கா யாருப்பா பெனால்டி கட்டுறது? நானே கட்டுறேன். அப்பா நீ மன்னிச்சுக்கங்கப்பா, நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ப்பா, நீ மன்னிச்சுக்கங்கப்பா. தம்பி, என்கிட்ட ஏப்பா மன்னிப்பு கேட்குற? நீ ஏசப்பாட்ட மன்னிப்பு கேளுப்பா. அவர்தான் உன்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக, நம்ம எல்லாருடைய பாவங்களுக்காகவும் கல்வாரி சிலுவையில் தன்னுடைய சொந்த ரத்தத்தையே விலையாக கொடுத்துட்டாருப்பா. அவர் பண்ணதை பார்க்கும்போது நான் பண்ணது ஒண்ணுமே இல்லடா தங்கம், நீ போ, இனி பாவம் செய்யாதே.